1991 பார்த்தீங்கன்னா கடகத்தில் குரு இப்படி இருப்பார், குரு கேது இப்படி இருப்பார், சுக்கிரன் சனி ராகு எல்லாம் இப்படி சேர்ந்துருக்கும். அப்போ அந்த உச்சகுருவோட பார்வையில் சுக்கிரன் எப்படி பாதிக்கப்பட்டிருப்பார்? 1991 ஜனவரி மாதம் கடைசி இல்லைனா பிப்ரவரி மாதம் ஃபஸ்ட்டு வீக்காக இருக்கும். இந்த அமைப்பு ஒரிஜினலான அமைப்பு. நான் பார்த்த இந்த ஜாதகங்களில் எல்லாருக்குமே திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டது, எல்லாருக்குமே. பிறகு அவரவருடைய தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப பிறகு ஒரு திருமணம் 2 திருமணம் தள்ளி போய், அதாவது இந்த இடத்துல சுக்கிரன் பாதிக்கப்பட்டு விட்டார். பாதிக்கப்பட்டு பின்னர் குருவின் பார்வையினால் எழுந்திருக்கிறார். அன்பு மாணவர்களே, நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல சுக்கிரன் பாதிக்கப்பட்டுத்தான் குருவின் பார்வையில் டெவலப் ஆகிறார். பாதிக்கப்படாமல் இந்த மாதிரியான ஜாதகர்களுக்கு நேரடியாக 22 வயதில் 23 வயதிலேயே அருமையான கணவனோ அருமையான மனைவியோ அருமையான குழந்தைகளோ அமைஞ்சிடுறது இல்லையே. முதலில் ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டு ஒரு பாவகம் பாதிக்கப்பட்டு அதன் பிறகுதானே குருவின் பார்வையால் எழுந்திருக்கிறது. கொடுத்து வைத்தவர்கள் எல்லாருடைய ஜாதகங்கள்லையும் கிரகங்களோ பாவகங்களோ கெட்டு போகாமல் இருக்கின்றன. விஐபிகள் இவங்களுடைய எல்லா ஜாதகத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் லக்னம் லக்னாதிபதி கெடாமல் இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட பாவகம் கெடாமல் இருக்கிறது. அரசியல்வாதிகளுடைய ஜாதகத்தில் 10ஆம் பாவகம் வலிமையாக இருக்கிறது. கிரகங்கள் பரவலாக இருக்கின்றன. எல்லா கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று சேராமல், இந்த மாதிரி சுக்கிரன் சனி ராகு மாதிரி சேராமல் ஏதாவது ஒரு நிலையில் நல்லாவே இருக்குது. அந்த நல்லா இருக்கின்ற கிரகங்களை குரு பார்க்கிறார், அவர்கள் இன்னும் நன்றாக இருக்கிறார்கள். இதுதானே உண்மை.